ஓகே. இதான் நம்மளோட பார்வை. இப்ப கூட்டணியிலேயே நம்ம போக போறோமா? இல்லையா? நம்ம கொடிக்கான விளக்கம் இதுதான். மாநாட்ல நம்ம கொள்கை இதுதான் சொல்லப் போறோம். முன்னாடி இல்ல, வந்த பிறகு கூட நான் சொல்றேன். ஏங்க கொள்கை விளக்க மாநாடு நடந்துச்சு இல்லையா? அப்படியே நான் சொல்றேன். ஏங்க கொள்கை விளக்கம்லாம் இருக்கு. ஆனா பிப்ரவரில இல்ல. நான் அதுக்கு கட்சி ஆரம்பிக்க முன்னாடியே பேசுறேன். பிரதர் நாங்கலாம் எப்பயோ ரெடி பண்ணி வச்சுட்டோம் பிரதர். ஆனா யார்ட்டயும் சொல்ல மாட்டோம் பிரதர். அந்த புக்க குளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க மூடி வச்சிருக்கோம். கொள்கை பிரகடன மாநாடு முடிஞ்சு கூட எங்களுக்கெல்லாம் பிடிஎஃப்பே வரல. சரி அட்லீஸ்ட் பிடிஎஃப் வரும். படிச்சுட்டு போய் தான் இன்னைக்கு விவாதங்கள்ல உட்காரணும். அது கூட இல்ல. எதுவுமே படிக்காம தான் நான் வந்து எல்லா விவாதங்களையும் அட்டெண்ட் பண்றேன். ஏன்னா, விஜய் பேசுறது அந்த 2, 3 பேர் செயல் திட்டங்கள வாசிச்சாங்க, கொள்கை வாசிச்சாங்க. அத காதுல வாங்கிட்டு, ஓ இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்ததுனால, இதுவாகத்தான் இருக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு வரேன். அத ரொம்ப குளோஸா வச்சுக்கிறாங்க. சரி கூட்டணி குறித்து உங்களுக்கு நான் அன்னைக்கு நைட்டே கேட்கிறேன். அதிமுக கூட கூட்டணி போறோமா? ஓப்பனா சொல்லிருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல போமாட்டோம். அப்ப அதிமுக அட்டாக் பண்ணா உங்களுக்கு பிரச்சனை இல்ல? பிரச்சனை இல்ல. அதிமுக வந்து ஊழல் கட்சின்னு என்கிட்ட கேட்கறாங்க. ஊழல் கட்சி நான் பேசலாம்னா பேசுங்க. அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் ஊழல் கட்சின்னு பேசினோம்னா, ஏன் பிரதர் அதிமுக அட்டாக் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பதில் சொல்றது? அப்ப யாருடைய தவறு இது? இப்ப நீங்க ராஜ்மோகன் ஒரு மாரி முட்டு குடுக்குறார்ல, அதே மாரி ராஜ்மோகன்ட்ட சொல்லிருப்பாங்க போல இருக்கு, அதிமுக அட்டாக் பண்ணாது. இன்னைக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதிமுக அட்டாக் பண்ணாதீங்கன்னு. இப்ப அதே மாரி ஜெகதீஸ்வரன் அதிமுக அட்டாக் பண்ணீங்க ஜெகதீஸ்வரன். இல்ல ஸ்டில் இன்னும் நம்பிட்டு இருக்காங்களா அதிமுக கூட்டணி? ஆமா, ஆமா. அவங்க என்ன சொல்றாங்க? டிசம்பருக்கு பிறகு பாஜக, அதிமுக உடைஞ்சிரும். இல்ல அமித்ஷா விட்டு குடுத்துருவார். இது புது கதை. அமித்ஷா அவர்களோ சூப்பர். விஜயும் எடப்பாடி சேர்ந்துட்டாருன்னா, நம்ம வந்து திமுக வீழ்த்திறலாம். எப்படி இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல்ல தான் எடப்பாடி இருப்பார், விஜய் இருப்பாரு. அதனால பிரச்சனை இல்ல. நமக்கு தேவை வந்து அங்கே ஒரு கண்ட்ரோல் பண்றக்கூடிய ஆட்சி தானே தவிர, நம்ம ஆட்சியை நேரடியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னு அமித்ஷா விட்டு குடுத்துட்டு போயிரும். டாடா பை பை. நாங்க இந்த தேர்தல்ல இருந்து ஒதுங்கி வேடிக்கை பார்க்குறோம்னு சொல்லுவாராம். சரி அப்படியே ஓகேங்க. உங்க மன ஆசைப்படி நடக்கட்டுங்க. இதெல்லாம் வந்து ராஜ்மோகன் கேட்கிறப்போ வந்து இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட், இதெல்லாம் பிரெடிக்ஷன்ஸ் எல்லாம் நடக்காது. அதான் இந்த ஸ்கிரிப்ட் தான் அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. அதான் அவர் சொல்றாரு. இந்த ஸ்கிரிப்ட் ஓட்டிட்டு இருக்காங்கல்ல. நான் சொல்றேன் அந்த ஸ்கிரிப்ட் படி நடக்கட்டும். உங்க ஆசைப்படி நடக்கட்டும். மக்கள் நம்புவாங்களா? இன்னைக்கு 2024ல எடப்பாடி அவர்கள் நீங்க வந்து கூட்டணி விட்டு பிரிச்சுட்டு வந்துட்டு, நான் தான் சிறுபான்மை காவலன். எங்கள் அம்மா என்னென்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? எவ்வளவோ சொன்னாரு. ஓட்டு போட்டாங்களா? அப்போ ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டாங்க. திமுக சைடுல இருந்து. மோடி குறித்து பேசுவீங்களா? மாட்டீங்களா? மோடி குறித்துலாம் நம்ம எதுங்க பேசணும்னாரு அவரு. ஏங்க இது நாடாளுமன்ற தேர்தலுங்க. இதுல பேசாம வேற எப்ப பேசுவீங்க நீங்க? அப்படி பேசும் பொழுது, நீங்க அந்த எடப்பாடி பழனிசாமி அப்ப என்ன சொன்னாரு? 2024 அல்ல 2026லும் கூட்டணி இல்லை. 2031லும் கூட்டணி இல்லை. இனி ஜென்மத்திற்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார் பாஜகவோட. அப்படி சொல்லும் போதே மக்கள் அவரை நம்பல. அதுக்கேத்த மாதிரி அவர் என்ன பண்ணார்? 2020 ஒரே வருஷத்துல அதை உடைச்சிட்டு போய் கூட்டணி வச்சுட்டாரு. இப்படி கூட்டணி 2024ல கூட்டணி உடைச்சு 2025ல கூட்டணி வச்சு திரும்ப 2026 பிப்ரவரி மாசம் அமித்ஷா வந்து முடிவு பண்ணி நம்ம சூப்பர் பிளான் ஒன்று போடலாம் வாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து போடலாம். என்னைய பிளான்? நான் வெளியே போயிடுறேன். நீங்க வந்து எங்க திட்ட ஆரம்பிச்சிருங்க. மக்கள் நம்பிடும். எப்படி நம்ம தமிழ்நாடு மக்கள் முட்டாளா? அவ்வளவு முட்டாளா?